கார்த்தியும், கமலும் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்ப கார்த்தி கேட்குறான், "என்னப்பா கமல், நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்குறான். அதற்கு கமல், "என்னப்பா வாழ்க்கை, என் வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்ல. எதுக்கெடுத்தாலும் தோல்விதான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்றான். உடனே கார்த்தி மனசுக்குள்ளயே பேசிக்கிறான். ஆஹா! கமல் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறானே! அவனை எப்படியாச்சும் உற்சாகப்படுத்த வேண்டுமே! அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிட்டு வாப்பா! நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம். பட்டாம்பூச்சி புடிச்சு விளையாடலாம். நம்மளுக்கு வயசாயிடுச்சு பரவால்ல. இருந்தாலும் பரவால்ல. சின்ன பிள்ளை மாரி கொஞ்ச நேரம் விளையாடலாமே! வாயேன்! அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமா போய் பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்காண்டி கார்த்தி ஓடுறான். கார்த்தி ஓடுறத பார்த்த கமலும், இருப்பா நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போய் அவனும் பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். 2 பேரும் ரொம்ப நேரமா பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்காண்டி ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க 2 பேரால ஒரு பட்டாம்பூச்சி கூட பிடிக்க முடியல. 2 பேரும் களைச்சு போயி என்னப்பா ஒரு பட்டாம்பூச்சி கூட பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் இருக்கிற நேரத்துல அவங்க 2 பேரும் எதிர்பார்க்காத நேரத்துல நிறைய பட்டாம்பூச்சி அந்த இடத்துல பறந்து வருது. 2 பேத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே கமல பார்த்த கார்த்தி சொல்றான், இதுதான்ப்பா வாழ்க்கை. மகிழ்ச்சியை துரத்துக்கிட்டு நம்ம போகக்கூடாது. மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கையை அமைதியா நின்று ரசிக்கும்போது மகிழ்ச்சி நம்மள தேடி தானா வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கமல பார்த்து கார்த்தி சொல்றான். கார்த்தி சொல்லிட்டு அமைதியா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறான். இதெல்லாம் கேட்ட கமல் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். வாழ்க்கை எவ்வளவு அழகானது. அத ரசிச்சு வாழணும். நம்ம ஏன் இத்தன நாள் அந்த செய்யாம விட்டுட்டோம்? ரொம்ப தவறு பண்ணிட்டோமே! அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றான். அவனுக்கு உண்மைய புரிய வச்ச கார்த்திக்கு ரொம்ப நன்றி சொல்றான். கார்த்தி, நீ எனக்கு உண்மைய புரிய வச்சுட்ட. இனிமே என்னோட வாழ்க்கைய நான் மகிழ்ச்சியா வாழுவேன். உனக்கு ரொம்ப நன்றி. நான் உன்னைய அப்புறம் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்ட நோக்கி கமல் நடந்து போறான்.